ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்களும் கிருபையும் தயவும் உண்டாகும்படி நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு செய்தி, இதனுடைய முடிவில் சில விஷயங்களை நாம் நம்முடைய விசுவாசத்திற்கு ஏதுவாக பார்க்க நேரிடும். அதே சமயம் இதனுடைய முதல் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய போராட்டங்கள், ரொம்ப பெரிய ஒரு விஷயம், ஆனால் மிக சில குறுகின காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி, இந்த நிலையில் நீங்களோ மற்றவர்களோ இருப்பார்களானால் அவர்களுக்கான பதிலையும் அவர்களுக்கான தீர்வையும் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இது அமையும் என்று ஆண்டவருக்குள் நம்புகிறேன். ஒரே ஒரு மனிதனை குறித்து வேதாகமத்தில் நான் ஒரு சில முறை வாசித்து கொண்டிருந்த பொழுது அது எனக்கு மிகவும் ஆச்சரியமும் அதே சமயம் ஒரு பெரிய கேள்வியையும் எழுப்பியது. அதை குறித்து தியானித்த விஷயங்கள் தான் இன்றைக்கு உங்களோடு கூட செய்தியாய் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மனிதன் தாவீது. இந்த மனிதனுடைய சங்கீதங்களை நான் படிக்கும் பொழுது அந்த சங்கீதங்களிலே பல இடங்களில் அவருடைய பெயர் தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பகுதியை கவனிக்கும் பொழுது பல பிரச்சனைகளை அவர் கடந்து வருகிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று சங்கீதத்தின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது, திரளான கூட்டமாய் கூடி என்னை எதிர்த்தார்கள். ஒருத்தர் 2 பேர் நமக்கு எதிராக இருந்தாலே நமக்கு ஒரு பெரிய அளவில் வருத்தங்கள் இருக்கும், பயம் இருக்கும், கவலை இருக்கும். ஐயோ, இவங்களால் என்ன பிரச்சனை வருமோ, என்ன போராட்டம் வருமோன்னு. ஆனால் தாவீதை எதிர்த்த மனிதர்கள் திரளாய் எதிர்த்தார்கள். பெருங்கூட்ட மனிதர்கள் தாவீதுக்கு அகைன்ஸ்டாக செயல்பட்டார்கள். ஒரு பெரிய படை அல்லது ஒரு பெரிய மனிதர்களின் கூட்டம், அதிகார வர்க்கம், பலம் நிறைந்தவர்கள். அவர்கள் செய்தால் கேட்பதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. அவர்கள் செய்து நினைத்தது தான் சட்டம், அவர்கள் வைத்தது தான் சட்டம், அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிறதான ஒரு நிலையிலே இருந்த ஒரு கூட்டம் திரளாய் கூடிக்கொண்டார்கள், இவனை எதிர்த்தார்கள் என்று அந்த சங்கீதத்தில் அவன் புலம்புகிறதை பார்க்கிறோம். சில நேரங்களில் நம்மை கூட அப்படி எதிராக நிற்கிற மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். பல கூட்டங்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறது உண்டு. தாவீதும் அப்படித்தான் கடந்து வந்தார். அதே போல் சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனங்களை படிக்கும் பொழுது மரணத்தீயில், பயம், நடுக்கம், இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் வந்தது தான். ஒரு கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் பொழுது கொஞ்சமும் பயப்படாதவர், சிறிதளவேனும் கவலைப்படாதவர். சிங்கமும் கரடி அவரை சூழ்ந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்திலெல்லாம் அதை சர்வசாதாரணமாக எதிர்கொண்டார். ஆனால் இப்பொழுது அவரே சொல்லுகிறார், ஐயோ, திகில் என்னை மூடியது, பயம், நடுக்கம் என்னை பிடித்தது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் கடந்து போயிருப்பார்? கோலியாத்தை காட்டிலும், சிங்கத்தை காட்டிலும், கரடியை காட்டிலும் எப்பேற்பட்ட ஒரு நெருக்கடியான இக்கட்டான ஒரு சூழ்நிலையில், ஒன்று செய்ய முடியாதபடியான நிலையில் அவர் இருந்திருப்பார் என்று கொஞ்சம் யோசித்து பார்க்கிறேன். இந்த தாவீதுடைய வார்த்தைகள் பார்க்கும் பொழுது எதுக்கும் அஞ்சாத ஒரு மனுஷன் இப்போ அவரையே திகில் மூடுகிறது என்று சொன்னால் அவருடைய போராட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல் 51ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நாத்தான் ஒரு பாவம் செய்தார். ஆகையால் அந்த நேரத்தில் தாவீதுக்கு அவர் உணர்த்துகிறார். அப்பொழுது அவர் பாடின ஒரு சங்கீதம் தான் 51ஆம் சங்கீதம். அதில் அவர் என்ன சொல்லுகிறார்? 17ஆம் வசனத்தில், நொறுங்கி போன நொறுங்குண்ட இருதயமாகி போன ஒரு நிலையில் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஏன் அவர் நொறுங்கி போக வேண்டிய அவசியம் என்ன? அவருடைய இருதயம் ஏன் நொறுங்கியது? ஐயோ, தேவனை ஆராதிக்கிற நான்,
கர்த்தரை நேசிக்கிற நான், ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஒரு விசேஷ ஒரு பெயர் பெற்ற நான் எப்பொழுதும் ஆண்டவரை துதிப்பேன். எனக்கு எவ்வளோ வெற்றி கொடுத்தார், எவ்வளோ ஜெயம் கொடுத்தார், எத்தனை தோல்விகளை சந்திக்க நேரிடுகிற பொழுதெல்லாம் அதை வெற்றியாய் மாற்றி கொடுத்தார். நான் பாவம் செய்து விட்டேனே, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு தவறை நான் தவறுனே நினைக்கலையே என்று அவருடைய இருதயம் நொறுங்கி போயிருந்தது. அதனால தான் அவரே சொல்லுகிறார், நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணிக்காதீங்க ஆண்டவரே. காரணம் என்ன? இவ்வளோ ஒரு மோசமான நிலைமையிலேயே நான் செஞ்சிட்டேனே, இப்படி ஒரு பாவத்தை செஞ்சேனே. பாருங்கள், தேவன் மேல் பக்தியுடைய மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம், அதாவது தவறு செய்து விட்டோம் என்ற ஒரு காரியம் தெரிந்தால் அவர்கள் உண்மையிலே உடைந்து போவார்கள். யூதாஸ் காரியத்து இயேசுவோடு கூட இருந்தான். ஏதோ ஒரு ஆவேசத்தில், ஏதோ ஒரு வேகத்தில் காட்டி கொடுத்துட்டான். ஆனால் காட்டி கொடுத்த பின்பு அவன் உணர்த்தப்பட்ட ஒரு விஷயம், குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே. ஆனால் அவன் தாவீதை போல் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறதுக்கு நேரத்தை எடுக்கல. அவன் தன்னைத்தான் மாய்த்து கொண்டான். மாய்த்து கொள்ளத்தக்க அளவிற்கு இருதயம் குற்றப்படுத்தப்பட்ட அல்லது உடைக்கப்பட்டது. ஒரு தேவ பிள்ளை, இயேசுவை சுவாசிக்கிற ஒரு மனிதன், அவர் மீது பக்தியாக இருக்கிற மனிதன் எங்கேயாவது ஒரு சில தவறுகள் செய்ய நேரிடும் பொழுது அவன் உடைந்து நொறுங்கி போய் விடுகிறான். நான் போய் இப்படி செய்தேனே என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு காரியமும் தாவீதுடைய வாழ்க்கையில் வந்தது. அது மாத்திரமல்ல, இதன் விளைவுகள் எப்படி இருக்குமோ என்பதும் அவனுக்கு தெரியும். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆகையால் அவன் நொறுங்கினான். ஐயோ, நான் இந்த தவறு செய்துவிட்டு சும்மா தப்பித்து விட முடியாது என்று அவன் நொறுங்கினான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியின் முடிவில் ஒரு சில காரியங்களை நீங்கள் உங்கள் விசுவாசத்திற்காகவும் உங்கள் பக்தி விருத்திக்காகவும் சொல்லப்படும், அதையும் கவனியுங்கள். சங்கீதம் 41:8 தாவீது சொல்லுகிறான், தீராத வியாதி அவனை பிடித்து கொண்டது, அவன் படுத்த படுக்கையாகி போவான், இனி எழும்ப மாட்டான், அவ்வளோதான், அவன் சாவான், அவன் செத்துருவான் என்று சொல்லுகிற நிலை. இந்த தாவீது தீரா வியாதி, அந்த வியாதி அவனை விட்டு நீங்கவே நீங்காது. அதுவும் எப்படிப்பட்ட வியாதி? படுத்த படுக்கையிலே கிடக்கிற வியாதி. படுக்கையிலிருந்து எழும்பவே மாட்டான், அவன் செத்து போயிடுவான், அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. யோபுக்கு வியாதி வந்த பொழுது அவனுடைய மனைவி அவ்வளவு கேவலமாய் அவனை பேசினாள். ஆனால் யோபு ஒருவேளை விசுவாசத்தை விடாமல் இருக்கலாம். அவனுடைய இருதயமும் கூட கலங்கி போனது, அவனுடைய இருதயமும் நொறுங்கி போனது. வியாதி சில நேரங்களில் சில நல்ல விசுவாசமுள்ள மனிதர்களையும் கூட ஒரு அசைத்து பார்த்து விட்டு தான் போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 42ஆம் சங்கீதம் 4 மற்றும் 6ஆம் வசனத்திற்கு படிக்கும் பொழுது, அவன் ஆரம்ப நாட்களில் ஆலயத்துக்கு போகிற ஒரு மிக சிறப்பான ஒரு அனுபவம் இருந்தது. இப்பொழுதெல்லாம் நமக்கு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 2 தெரு தள்ளி, சிட்டியிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தெருவிலேயே 3 சபை 2 சபையெல்லாம் இருக்குது. கிராமங்களில் வேண்டுமானால் பக்கத்து ஊரில் அங்கங்கே சர்ச் இருக்குது. ஆனால் அன்றைக்கு அப்படி கிடையாது. எல்லாரும் ஒரே ஒரு ஆலயம் எருசலேமுக்கு போக வேண்டும். வருஷத்திற்கு 1, 2, 3 முறையோ மாத்திரம் போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதுவும் குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு போனால் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போக நேரிடும். அந்த ஆலயத்துக்கு போகும் பொழுது அவனுடைய இருதயம் ஆச்சரியமூட்டத்தக்க ஒரு சந்தோஷத்தை பெற்றிருந்தது. இப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஐயோ, என்னால் சபைக்கு போக முடியலையே, என்னால் ஆலயத்துக்கு போக முடியலையே. இதாகிலும் ஒரு வாரம் ஆலயத்துக்கு போக முடியாவிட்டால் அந்த ஆண்டவரை நேசிக்கிற, தொடர்ந்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து பழக்கப்பட்டவர்களுக்கு என்னமோ போல இருக்கும், பைத்தியம் பிடித்தது போல மாறிவிடும். அவனுக்கு இருந்த வருத்தத்தை பாருங்கள். சபைக்கு போக முடியலையே, ஆலயத்துக்கு போக முடியலையே. முன்னாடி நான் போகும்பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன், இப்போ எனக்கு அந்த சந்தோஷம் இல்லையே. போனால் தானே சந்தோஷம் வரும். சில நேரங்களில் சில ஆட்கள்
சூழ்நிலை நிமித்தம் ஆலயத்திற்கு வர முடியாமல், வேலை அல்லது குடும்ப சூழ்நிலை, நோய் அல்லது வேறு ஏதாகிலும் அவசர ஒரு அதிர்ச்சியான பிரச்சனைகள் இவைகளில் சிக்கினால் அவர்கள் எப்படியாகிலும் ஆலயத்துக்கு போக ட்ரை பண்ணால் முடியாத பட்சத்தில் அவருடைய இருதயம் அப்படியே வாடி போகும். அப்படித்தான் இந்த தாவீதும் இருந்தார். சங்கீதம் 42 சங்கீதத்தில் 9 மற்றும் 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஒரு பக்தன் எதிர்பார்க்கிற ஒன்று அவர் வாழ்க்கையில் நடக்கவில்லை. ஒரு விசுவாசி எப்பொழுதுமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் அவர் வாழ்க்கையில் நடக்கலை. அவர் சொல்லார், ஆண்டவரே நீங்கள் என்னை மறந்துட்டீங்க, ஆண்டவரே என்னை மறந்துட்டீங்க, ஆண்டவரே என்னை நினைக்கவே இல்லையே. அவர் சொன்னார், உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன், தாய் உன்னை மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை என்றெல்லாம் எவ்வளோ அழகாய் சொன்னார். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது, என்னை மறந்துட்டீங்க ஆண்டவரே, என்னை சத்துருக்கள் நீங்கள் மறந்துட்டீங்கன்னு உடனே என்னை சத்துருக்கள்லாம் ஒவ்வொரு நாளும், எங்கப்பா உன் ஆண்டவர் எங்கே போனார், சச்சின்னு போனிய, சபைன்னு போனிய, ஏசு வேணும்னு போனிய, எங்கே போனார் உன் ஆண்டவர், இவ்வளோ பிரச்சனை என்று நாள்தோறும் நிந்தித்து கொண்டு இருந்தார்கள். நம்மளெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நிந்தித்தாலே தாங்க மாட்டோம். ஒரு அருமையான ஒரு சகோதரி, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, குழந்தை இல்லாததினால் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டாங்க. ஃபங்க்ஷன் டெய்லி வர்றதில் எப்போ தான் வரும். அந்த எப்போது வர்ற ஃபங்க்ஷனில் இவங்க போயிட்டாங்கன்னா யாராவது பார்த்துட்டா, என்ன குழந்தை எப்போ ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா, ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிங்களா, இன்னும் குழந்தை பிறக்கலையா என்று கேட்டு கேட்டு நோவடிப்பார்கள். அது எப்பொழுதாகிலும் ஒரு முறை ஆகியால் அந்த எப்பொழுதாகிலும் ஒரு முறை கூட அந்த நிந்தனையை கேட்க விருப்பம் இல்லாதனால் எந்த நிகழ்ச்சிக்கும் போக மாட்டார்கள். ஆனால் தாவீதுக்கோ டெய்லி நிந்தனை, தினந்தோறும் அவமானம், தினந்தோறும் அசிங்கம், தினந்தோறும் அவருடைய இருதயத்தை காயப்படுத்தும் காரியங்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்களும் நானும் கடந்து வந்திருந்தால் என்ன செய்திருப்போம் என்று கொஞ்சம் யோசித்து பார்ப்பது நல்லது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 40 சங்கீதம் 2 வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, பயங்கரமான குழி, உளையான சேறு, ஆழமான குழியில் போய் சிக்கிக்கொண்டேன். சில நேரங்களில் சில குழந்தைகள் அந்த ஆழ்துளை கிணறு நோண்டி அந்த குழியை ஓப்பனாக விட்ட உள்ளே போய் விழுந்து விடும் பொழுது, ஐயோ அதிலிருந்து அந்த குழந்தையை எடுப்பதற்கு காப்பாற்றுவதற்கு என்ன போராட்டம் போராடுவார்கள். நாடே அந்த குழந்தைக்காக, ஐயோ இந்த குழந்தை காப்பாற்றப்பட வேண்டுமே என்று சொல்லி. சமீபத்தில் கூட சுரங்கப்பாதைக்குள்ளே ஒரு 41 பேர் மாட்டிக்கிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க எப்படியாவது தப்பிச்சிட மாட்டாங்களா? அதாவது ஓரளவுக்கு அவங்க உள்ள பத்திரமா இருக்காங்க, எல்லாம் பிரச்சனை இல்லை, சாப்பாடு, ஆக்சிஜன் எல்லாம் போகுது. ஆனால் இவர் சொல்லும்போது பயங்கரமான குழி, ஆழமான ஒரு சேறு, உலை, அதில் போய் நான் மாட்டிக்கிட்டேன் ஆண்டவரே. இப்படி என்றைக்காவது நாம் ஒரு பயங்கரமான குழியில் போய் விழுந்து மாட்டிக்கிட்டு இருக்கோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தாவீதுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? இந்த குழியிலேருந்து என்னை யார் தூக்குவா? நான் எப்படி மேலே வருவேன்? ஐயோ நான் உயிரோடு தப்பிப்பேனா? என் உயிர் பிழைக்குமா என்று சொல்லக்கூடிய மிக ஒரு திகிலான அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 40 சங்கீதத்தில் 12 வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, இந்த பயங்கரமான குழி, அந்த வசனத்தை சொல்லிகிட்டே வரும்பொழுது 12 வசனத்தில் சொல்லுகிறார், என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. தேவன் என்னை அபிஷேகம் பண்ணார், எப்படியாகிலும் நான் நல்ல நிலையை அடைந்து விடுவேன் என்று சொல்லி அவன் போராடுகிறான். நினைத்திருப்பார், நம்ம எப்படி ராஜாவாயிடுவோம், எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு கிடைக்கும், எப்படியும் நாம் நல்ல நிலையை அடைவோம், எப்படியும் நாம் சந்தோஷமாகி விடுவோம், எப்படியும் நமக்கு ஒரு மேன்மையான காரியத்தை கர்த்தர் செய்வார் என்று நம்பி போனால், இங்கே இருக்க பிரச்சனை, கீழ் நிலை, இருக்க போராட்டம் எப்படி இருக்கும்? இந்த தாவீதுடைய நிலை யோசித்து பாருங்கள். அவர் இருதயம் சோர்ந்து போனது என்று சொல்லுகிறார். என்னுடைய இருதயம் சோர்ந்து போய்விட்டது. 39 சங்கீதம் 8 வசனத்தில்
அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே ஏதாவது தவறு பண்ணிடுறேன்ப்பா, நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் ஏதாவது ஒன்று வந்துடுது, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் தவறு பண்ணிடுறேன் ஆண்டவரே, தயவு செய்து என்னை விடுவீங்க இந்த மாதிரி பலவீனத்தில் இருந்து. ஒரு பக்கம் பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், இன்னொரு பக்கம் ஸ்பிரிச்சுவலியாக பாதிப்புகள். சில நேரங்களில் நம்ம சபையில் பிரசங்கத்தை கேட்டுட்டு இன்றைக்கி இதை செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு போவோம் வீட்டுக்கு. போகிற வழியிலேயே சோதனை, போகிற வழியிலேயே பிரச்சனை, அவ்வளோதான், நாமளும் போய்விடும். மறுபடியும் அடுத்த வாரம் வந்து, ஐயோ ஆண்டவரே போன வாரம் நான் கேட்ட செய்தியை அப்படியே கடைப்பிடிக்கணும்னு நினச்சி தான் போனேன், என்னால் முடியல ஆண்டவரேன்னு வாரம் ஃபுல்லாக புலம்பல். அதைத்தான் இவர் செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு புலம்பல் தாவீதுக்கும் இருந்தது. ஆகையால் என்ன, அதை பலவீனத்திலேருந்து விடுதலை பண்ணுங்கன்னு கெஞ்சுறார். அவருக்கு மனிதர்கள் பிரச்சனை, சரீர பிரச்சனை, அவருக்கு பல சுற்றி இருக்கிற போராட்டங்கள். ஆனால் இன்னொரு பக்கம் அவரே அவருக்கு பிரச்சனையாக இருக்கிறார். பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறார். இப்படிலாம் பாவம் செஞ்சு ஆண்டவரை துக்கப்படுத்துகிறேனே ஐயோ என்று தன்னைத்தானே நொந்து கொள்ளுகிற ஒரு நிலை. சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எனக்கு ஒரு ஆபத்து நேரிட்டுருச்சுன்னா உடனே ஓடி வந்து ஒரு 4 பேர் உதவி செய்வாங்க, சரி ஓகே. ஆனால் உதவி செய்வதற்கு பதில் அந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு ஆபத்தான நிலையில் நான் மாட்டிக்கிட்டப்போ எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஆண்டவரே. எப்படி இருக்கும் ஏப்பா, ஒரு பைக்கில் போகும்பொழுது ஒருத்தர் கீழே விழுந்துட்டார், ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு, ஒரு ஆபத்து நடந்துருச்சுன்னா ஓடி போய் 10 பேர் தூக்கி எடுத்து நிறுத்தி தண்ணி தெளித்து ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அனுப்புவாங்க. ஆனால் தாவீதுக்கு அடிபட்ட பொழுது எல்லோரும் வந்து நின்று ஹாப்பியாக சந்தோஷமாக பார்க்குறாங்க. வேணும்டா, சாவணும்டா, நீலாம் எதுக்கடா இருக்கணும், நீலாம் போகணும்டா, நீ எப்படா சாவுன்னு நினச்சிட்டு இருக்கணும் சந்தோஷப்படுறாங்க. எப்படி இருந்திருக்க அவனுடைய இருதயம். இப்படி யாராவது ஒருத்தர் நமக்கு வந்திருந்தா. ஒரு முறை ஒரு தேவனுடைய மனிதர் சொன்னார், அவர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ரோட்டில் ஒரு ஓரமாக அடிபட்டு இருக்கிறார். அப்போது வந்து அநேகர் வந்து புத்திமதி சொல்கிறாங்க, பார்த்து போகக்கூடாதா, இப்படி தான் போகணுமா, வேகமாக போயிருப்பான்பா இவன், ஒழுங்காக ரோட்டில் வண்டி ஓட்டுங்க எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு மனிதர் மாத்திரம் வந்து அருகில் இருந்த கடையில் போய் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கிட்டு வந்து, பிரதர் இதை குடிங்க, முதல்ல இதை குடிங்க என்று சொன்னார். அத்தனை பேர் சொன்னதெல்லாம் என் மனதில் காயங்களாக இருந்தாலும் நான் எதிர்பார்க்காமல் தான் விழுந்து விட்டேன். காயங்களாக இருந்தாலும் இந்த ஒரு மனிதர் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்து என்னை ஆசுவாசப்படுத்தினாரே, ஆறுதல் படுத்தினாரே, அது மனிதருக்கு மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இவனுக்கோ தாவீதுக்கோ நேரிட்ட அத்தனை ஆபத்துகளும் பரிதாபம். எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. சங்கீதம் 38:4 அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என் பாவத்தினால என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. அவருடைய போன் முதற்கொண்டு பாதிக்கப்பட்டிருக்கு. சில நேரங்களில் சிலர் சொல்லுவாங்க, ஐயா என்னால் உட்காரவே முடியவில்லை, இடுப்பு எலும்பு தேய்ந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள், கழுத்து எலும்பு தேய்ந்து விட்டது, மூட்டு எலும்பு தேய்ந்து விட்டது, என் எலும்பெல்லாம் எனக்கு வேதனையாக இருக்குது, காலை நீட்ட முடியாது, உட்கார முடியாது, நடக்க முடியாது, எலும்புகளிலே சௌக்கியம் இல்லை. அந்த எலும்பு பாதிக்கப்பட்டவர்களுக்குத்தான் அந்த வேதனை என்னன்னு தெரியும். நல்லா இருக்கிறவங்க அதை பற்றின அந்த வலியை பற்றி தெரியாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இதே 38ஆம் சங்கீதம் 1ஆம் வசனமும் 21ஆம் வசனத்தையும் ரெண்டையும் நீங்கள் வாசிக்க நேரிட்டால் ஆண்டவர்கிட்ட அவன் கேட்குறான், ஆண்டவரை கொஞ்சம் தப்பு பண்ணுன்னா தண்டிச்சிருங்க, ஆனால் என்னை கைவிட்டுறாதீங்க. பாருங்கள், ஒரு மனுஷனை ஆண்டவர் தண்டிச்சார்னா அது தப்பிச்சிடலாம், ஆனால் கைவிட்டார்னா தப்பிக்க முடியாது. சங்கீதக்காரனுக்கு தெளிவாக தெரியுது, நம்ம தப்பு பண்ணுன்னா ஆண்டவர் தண்டிச்சிட்டா தப்பிச்சிருவோம், ஆனால் கைவிட்டார்னா நம்மளால் எழும்பவே முடியாது. ஏன், அப்பா பிள்ளைய அடித்தார்னா அவன் சாகுற வரைக்கும் அடிக்கிறவர் இல்லை, அவன் திருந்துற வரைக்கும் அடிக்கிறவர், அல்லது திருந்தும்படி ஒரு 2-4 அடி விழும். ஆனால்
இதே ஒரு எதிரி கையில் அதே நபர் சிக்கினா அவனை கண்டம் துண்டமாக வெட்டி போடாமல் விட மாட்டான். சத்ரு கையில் சிக்காதபடிக்கு தேவன் நம்மளை கைவிட்டுறக்கூடாது. பரவாயில்ல, ஒரு 4 அடி அடிங்க. ஏன்னா நம்ம அடி மறந்துடும், அந்த வழி போயிடும். ஆனால் நம்ம மேலே வந்துடலாம். ஆனால் கைவிட்டுட்டாருன்னா எப்படா இவர் கைவிடுவார்னு பார்த்துக்கிட்டு ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு கூட மீறாதபடி நம்ம உடம்புல மொத்தத்தையும் மிக்சியில் அரைக்கிற மாவு மாதிரி அரைச்சி தூக்கி போட்டுருவான். அவனுக்கு அவ்வளோ கொடூர நெஞ்சமுடையவன் சாத்தான். ஆகையால் தான் தேவன் கைவிட்டுறக்கூடாது நம்மளை. அதுக்காக அவன் எவ்வளோ எச்சரிக்கையாக ஜெபிக்கிறான். ஐயோ தப்பு பண்ணிட்டேன், என்னை அடிச்சிருங்க, 2 அடி தண்டிச்சிருங்க, ஆனால் கைவிடாதீங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 35, 12, 15 இந்த 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நான் நன்மை செய்தேன் ஆனால் எனக்கு அவங்க பதிலுக்கு தீமை செஞ்சாங்க. அந்த அபிகாயிலுடைய கணவர் ஆடு மயிர் கத்தரிக்கிற நேரத்தில் இதை கேள்விப்பட்டு, அப்போ நான் ஒரு கிராண்டாக செய்வாங்க, நிறைய விருந்தெல்லாம் செய்வாங்க, நிறைய பேர் சாப்பாடு செய்வாங்க, ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அது. அப்படிப்பட்ட நேரத்தில் தாவீது தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறான். போய் கொஞ்சம் அவன் ஆடுகள்லாம் நான் பத்திரமா பார்த்துக்கிட்டேன், அவங்க ஆட்களுக்கெல்லாம் எந்த தீமையும் வராமல் பார்த்துக்கிட்டேன், அதனால் போங்க, கொஞ்சம் ஏதாவது அவன் வீட்டில் செய்கிற அந்த விருந்துக்கான அந்த ஐட்டமில் கொஞ்சம் கொடுப்பான், பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வாங்க, நம்மெல்லாம் சாப்பிட்லாம். ஒரு 600 பேர் கிட்டத்தட்ட அவனோடு கூட இருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமே என்று சொல்லி அனுப்பினான். ஆனால் அவனோ, நாபால் என்கிற அவனோ, யார் அவன்? தாவீது, தங்கள் எஜமானை விட்டு ஓடி போனவன், என்னென்னலாம் பேச முடியுமோ பேசிட்டான். தாவீதுக்கு நான் இவ்வளோ நன்மை செய்தேன், என்னை எவ்வளோ கேவலமாக பேசுகிறான் அவன். இன்னும் அப்படிப்பட்ட சில சம்பவங்கள் எல்லாம் அங்கங்கே நடக்கிறது. தன்னுடைய மகனை மன்னித்து தூரதேசத்திலேருந்து அழைத்து கொண்டு வந்தான். ஆனால் அவனோ இவனுடைய ராஜ்யத்தையே பறித்து வெறுங்காலோடு அழுது கொண்டே ஓடும்படி செய்து விட்டான். அது மாத்திரமல்ல, அவன் செய்த தீமைகள் எத்தனை. அவர் சொல்லுகிறான், நான் நன்மை செஞ்சேன் ஆனால் எனக்கு தீமை செஞ்சிட்டாங்க. யாருக்காக நீங்கள் உதவி செய்து அவர்கள் அதற்கு பதில் அந்த நன்றி இல்லாமல் அதற்கு பதிலாக ஏதாகிலும் தீமையானதை செய்தால் உங்கள் இருதயம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொல்கிறார், தீமை செய்கிறது மட்டும் இல்லை, என்னை நிந்திக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 34:19 சொல்லும் பொழுது, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும், அநேகமாக இருக்கும். அதோடு மாத்திரமல்ல, சங்கீதம் 109 சங்கீதம் 16 வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, சிறுமையான மனிதனை, எளிமையான மனிதனை ஆண்டவரே அவங்க துன்பப்படுத்துகிறாங்க, மனமுறிய பண்ணுறாங்க, கொலை செய்யும்படி தேடுறாங்க. ஏற்கனவே நான் நொந்து நூலாக இருக்கேன், உடஞ்சி நொறுங்கி இனி என் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்குமான்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற என்ன, குற்றுயிரும் கொலையுயிருமாக கிடக்கிற என்ன, இனி என் வாழ்க்கையில் நல்லதுனால் நடக்குமான்னு தெரியலையேன்னு ஓடிக்கொண்டே இருக்கிற என்னை அவர்கள் மனமுறிய பண்ணினார்கள், துன்பப்படுத்துகிறாங்க, கொலை செய்ய தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருக்கும் பாருங்கள். சில சொல்லுவாங்க, கடவுள் இந்த சோதனை மேலேயே சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இவரும் சொல்கிறார். ஏற்கனவே நான் சிறுமைப்பட்டு போய் கிடக்கிறேன். ஒரு காலத்தில் டாப் இடத்துல இருந்தேன், ராஜாவுடைய மருமகன் என்கிற ஒரு அந்தஸ்து இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிறேன். என்னை இன்னும் துன்பப்படுத்துகிறாங்க, என்னை இன்னும் மனமுறிய பண்ணுறாங்க, இன்னும் ஏற்கனவே ஒடுங்கி போய் நொறுங்கி போய் கிடக்கிறேன். எவ்வளோ ஒரு கஷ்டத்தின் மத்தியில் அவர் கடந்து போகிறார் பாருங்கள். அது சொல்கிறார் 138 சங்கீதம் 7 வசனத்தில், துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், அப்படின்னா அவர் சுற்றிலும் துன்பம், அதுக்கு நடுவில் தான் அவர் நடந்து போகிறார். மகிழ்ச்சியை பார்க்க முடியல, சந்தோஷத்தை பார்க்க முடியல, வருத்தமான ஒரு நிலை, வேதனையான ஒரு நிலை. ஆனாலும் அவர் சொல்கிறார், ஆண்டவரே சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் கோபமாய் இருக்கிறாங்க ஆண்டவரே.
கர்த்தர் ஸ்தோத்திரம். 139:20 அவன் சொல்கிறான், ஆண்டவரே உங்களை தப்பாக பேசுகிறாங்க ஆண்டவரே, உங்களை தவறாக துன்மார்க்கர் அல்லது மோசமானவங்க உங்களை தப்பாக பேசுகிறாங்க ஆண்டவரே. ஒரு பக்தி உள்ளவனுடைய இருதயம் தேவனை தன் குடும்பத்தாரோ தனக்கு அறிமுகமானவர்களோ அல்லது மற்ற மனிதர்களோ கடவுளை அறியாதவர்களோ தவறாய் பேசும் பொழுது அவனுடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளாது. என் ஆண்டவர் அப்படி கிடையாது, என் தேவன் அப்படி கிடையாது. அவர் மிகவும் நல்லவர், அவரை தவறாய் பேசக்கூடாது. அவங்க அப்படி தான் விரும்புகிறான். ஐயோ என்னை இப்படி பேசுகிறாங்களே. 141 சங்கீதம் 5 ஒரு ஊழியக்காரன் என்னை தலையில் கொட்டணும் அப்படின்னா என்ன? என்னை கொட்டுவதற்கு, என்னை துருத்துவதற்கு ஒரு ஊழியக்காரன் வேணுமே. இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க, ஆனால் அவங்க கொட்ட முடியாது. கொட்டுனா அவ்வளோதான், அவங்க திட்டுனா அவ்வளோதான், கண்டிச்சா அவ்வளோதான். அவங்கெல்லாம் நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமாக இருப்ப, ஓகோன்னு இருப்ப, ஓ நீ எல்லா வித குறையும் இல்லாமல் இருப்பாய், உனக்கு எல்லாம் நன்மையாக நடக்கும் அப்படி சொன்னால் தான் அவங்க தொடர்ந்து ஊழியக்காரங்களாக இருக்க முடியும் சிலருக்கு. ஆனால் இங்கே தாவீது சொல்கிறான், என்னை தயவாக கொட்டட்டும் ஆண்டவரே. கொட்டுறதுன்னா என்ன? சும்மா கொட்டுறதா? திருத்துகிறது, என்னை திருத்துகிறதற்காக. ஒரு ஆசிரியர் மாணவனை கொட்டுறதுக்கு காரணம் என்னென்னா, ஒழுங்காக படி, ஒழுங்காக எழுது. அதனால் அதைத்தான் அங்கே பார்க்க முடிகிறது. என் தலையை கொட்டுறதுக்கு ஒரு ஊழியக்காரன் வேணாண்டவரே. ஆபிரகாமுக்கு ஒரு ஆசாரியன் எதிர்கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்தான். தாவீதுக்கு ஒரு ஊழியக்காரர் சாமுவேல். இன்னும் பலருக்கு நல்ல நல்ல சிறப்பான பேதுரு ஒரு இடத்துல தவறு பண்ணும் பொழுது எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று இயேசு கடிந்து கொண்டார் என்று. அந்த கொட்டுகிற ஊழியக்காரன் எனக்கு இல்லையே, என்னை திருத்துகிற ஊழியக்காரன் எனக்கு இல்லையே. ஐயோ எனக்கு ஒரு நல்ல ஒரு பாஸ்டர் என்னை கண்டித்து நான் தவறு பண்ணும் பொழுது என்னை சரியான விதத்தில் நடத்துகிற ஒரு ஊழியக்காரன் இல்லையே என்று சொல்லக்கூடிய ஒரு வேதனை அவருக்கு இருந்தது. 4ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது 142:4 என்னை ஏன் எதுக்கு அப்படின்னு விசாரிக்கக்கூட ஆள் இல்லை ஆண்டவர். இயேசு சொன்னார், காவலில் இருந்து என்னை பார்க்க வந்தீர்கள். ஆனால் தாவீதுக்கு சொல்லும் பொழுது என்ன ஏதுன்னு விசாரிக்க ஒருத்தன் இல்லை. ஒரு ஆள் வந்துடே எப்படிரா இருக்க, சாப்பிட்டியா, தூங்குனியா, பத்திரமா இருக்கியா, நல்லா இருக்கியா, அண்ணங்காரங்க 7 பேர் இருந்தாங்க, அப்பா இருக்கார், அம்மா இருக்காங்க, ஆனால் விசாரிக்க ஒருத்தரும் இல்லை. இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நீங்கள் இருக்கலாம். 143ஆம் சங்கீதம் 4-5 வாசிக்கும் பொழுது சொல்கிறான், பழைய நாட்களை நினைக்கிறான்டவர். முன்னாடிலாம் நான் எப்படி இருந்தேன், ஐயோ நல்லா ஜெபிப்பேன், நல்ல பைபிள் வாசிப்பேன், நல்ல ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தில் நடப்பேன், சபையிலே இருப்பேன், எங்கள் சர்ச்சில் நான் தான் பாய் போடுவேன், நான் தான் பெருக்குவேன், நான் தான் ஒற்றை அடிப்பேன், எங்கள் பாஸ்டருக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருப்பேன், விசுவாசிகளாம் என் நிமித்தம் சந்தோஷப்படுவாங்க என்று சொல்லி எத்தனையோ பேர் இன்றைக்கும் கூட புலம்புவார்கள். என் தாவீதும் அப்படித்தான். நான் அந்த காலத்தில் எப்படி இருந்தேன் தெரியுமா, ஆனால் இன்றைக்கி எதுவுமே இல்லையாண்டவரே. இருக்கிறதுலையே பெரிய வேதனை என்ன தெரியுமா, முன்பு நான் மிக சிறப்பாக இருந்தேன், இப்பொழுது நான் அப்படி இல்லையே. இருக்கிறதுலையே ரொம்ப மனதை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், வைராக்கியமாக இருந்தேன், ஊழியம் செய்தேன், கைப்பிரதி எத்தனை கைப்பிரதி கொடுப்பேன், தெரு தெருவாக போய் இயேசு இயேசு என்று சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி ஒன்றுமே இல்லையே. நான் தாவீது அப்படித்தான் நினைக்கிறார், பழசை நினைச்சு பார்க்குறாண்டவரே. சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, 143:7 சொல்கிறார், சீக்கிரமாக என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. இந்த அத்தனை போராட்டத்திலிருந்தும் நான் குழியில் இறங்கி கொண்டிருக்கிறேன். என்னை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகள் என்னை மேல் நோக்கி அல்ல கீழே இழுத்து கொண்டு இருக்கிறது. ஆகையால் என்னை சீக்கிரமாய் வந்து காப்பாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவர் சொல்லி சில இடங்களில்
இது இவ்வளோ போராட்டத்தின் சூழ்நிலைகளை அவர் புலம்பி ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 139 சங்கீதம் 16 வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, என் கருவை தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நீங்கள் என்னை பார்த்துட்டீங்க ஆண்டவரே. நிச்சயமாக எங்கள் அம்மா கூட பார்க்காத, எங்கள் அப்பா கூட பார்க்காத, ஸ்கேன் மிஷினில் கூட என் முகம் எப்படி இருக்கும்னு தெரியாது, ஒரு உருவம் இருக்கும். ஆனால் நீங்கள் என் கருவையே நீங்கள் கண்டீங்க. அதில் கூட ஓரளவுக்கு ஷேப் வந்த பின்னாடி தான் தெரியும். ஆனால் நான் கருவாக இருக்கும் பொழுதே நீங்கள் என்னை கண்டீங்க. என்னை அப்போவே நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்போவே நீங்கள் என்னை மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க. அப்போவே நீங்கள் என்னை எங்கள் அம்மாவுடைய வயிற்றில் காப்பாற்றுனீங்க. நான் வெளியில் வரும்பொழுது கூட நீங்கள் தான் என்னை பிரசவிக்க செய்தீங்க. உங்கள் கைகளில் தான் நான் விழுந்த ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு தன்னை எங்கே அவர் பார்த்தார், எங்கிருந்து அவர் பராமரிக்கிறார் என்பதை நினைவுபடுத்திவிட்டு அடுத்தது ஒன்று சொல்லுகிறார். 57 சங்கீதம் 2 வசனத்திலும் 138 சங்கீதம் 8 வசனத்திலும் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பாருங்க, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ போராட்டம் இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ பாடுகள் இருக்குது. ஐயோ என்னால் தாங்க முடியாது. நான் சொன்னது கொஞ்சம்தான், இன்னும் ஏராளம் இருக்குது. தாவீதுடைய போராட்டங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா ஏராளம் இருக்கிறது. ஆனால் அவன் சொல்லுகிறான், அத்தனையும் என் தேவன் எனக்காக நன்மையாக ஆசீர்வாதமாக செய்து முடிப்பார். அதே போலவே 54 சங்கீதம் 6, 7 ஆகிய வசனங்களை படிக்கும் பொழுது கர்த்தர் விடுவித்தார், அவனை கர்த்தர் விடுவித்தார். அவன் சொன்னது போலவே ஆண்டவருடைய கிரியைகளை, ஆண்டவருடைய அற்புதத்தை அவன் கண்டான். அவனுடைய கண்கள் அதை கண்டது என்று சொல்லுகிறார். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது. அவனுக்கு எதெல்லாம் பிரச்சனையாக வந்ததோ அதெல்லாவற்றையும் தேவன் சரி கட்டினார். ஆனால் அவனை எல்லா நெருக்கத்திலிருந்தும் நீக்கி விடுவித்தார். ஒரு நாள் வரும், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தாவீதுடைய போராட்டங்களை விட அதிகமாக இருக்கிறது என்று கூட நீங்கள் சொல்லலாம். ஏப்பா தாவீதுக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்ததா? ஏறக்குறைய எனக்கு இருந்த பிரச்சனையில் ஒரு பாதி, அவருக்கு இருந்த பிரச்சனையில் பாதி நான் தான் அனுபவிக்கிற மாதிரி தெரியுதேன்னு சொல்லலாம் நீங்கள். ஆனால் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், அவருடைய எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் மாற்றினார். மாற்றினது மாத்திரமல்ல, 72 சங்கீதத்தில் அவனுடைய வாழ்க்கையும் முடிந்தது. அவனுடைய வசனத்தை கடைசியாக அவன் எழுதுகிற சில காரியங்கள், அவனுடைய வாழ்க்கைக்கு அப்புறம் அவனுடைய மகனையும் தேவன் அரியணையில் ஏற்றி அவனையும் ஒரு சிறந்த ராஜாவாக வைத்தார். அது மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததி 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 சந்ததியாய் ராஜ ரீகம் பண்ணும்படியாகவும் தேவன் வைத்தார். பாருங்க, இவன் அழிஞ்சிருவான், இவன் கதை முடிஞ்சுது, இவன் அவ்வளோதான், படுகொலியில் போயிட்டான், இவன் தீராத வியாதி, இவன் அவ்வளோதான், இவன் எழும்ப மாட்டான், நாசமாக போவான், இனி அவ்வளோதான், அவனே ரொம்ப நடுங்கக்கூடிய திகில் அடையக்கூடிய சூழ்நிலைகள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு தேவன் சொன்ன வார்த்தையின்படியே அவனை ராஜாவாக்கி, அது மாத்திரமல்ல, அவன் ஓட்டத்தின் முடிவில் அவனுடைய மகனையும் ராஜாவாக்கி, அது மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததியில் வருகிறவர்களையும் தேவன் ராஜாவாக மாற்றி, எல்லாவற்றிற்கு மேலாய் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்கும்படியும், அவரை விசுவாசிக்கிற அத்தனை மனிதர்களும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கும்படியும் தேவன் மிகப்பெரிய காரியத்தை செய்து முடித்தார். இதே காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்வார். இதே தாவீதுக்கு எப்படி அவன் போராட்டம் தோற்று போனது, அவன் ஜெயித்து விட்டான். அவனுடைய பிரச்சனைகள் காணாமல் போனது, அவனோ நீடித்து நிலைத்து நின்றான். அவனை சுற்றி நெருக்கி நின்ற சத்துருக்கள் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அவனும் அவனுடைய சந்ததியும் இன்றைக்கும் வாழ்ந்து சுகித்து பெயர் பெற்றவர்களாய் விளங்குகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கும் சொல்லுகிறேன், இதே போல் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர்
எப்படி தாவீதுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்களாக்கி ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, அவனே நம்ப முடியாத காரியங்களை அவனுக்கு செய்து அவனை மேன்மைப்படுத்தி வைத்தாரோ, அதே தேவன் உங்களையும் மேன்மைப்படுத்தி வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசமாக இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். செபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தாவீதுடைய எல்லா போராட்டங்கள் நாங்கள் கொஞ்சம் தான் தியானித்தோம், ஆனால் இன்னும் ஏராளம் இருக்கிறது. அத்தனை போராட்டங்களையும் மேற்கொண்டு அவன் எப்படி ஒரு நல்ல இடத்தை வேதாகமத்திலையும் தேவனுடைய சமூகத்திலையும் ஆண்டவரே வேதத்திலையும் பிடித்தானோ, ஆண்டவரே அதற்கு நீர் காட்டிய கிருபையும் தயவும் பெரியதல்லவா, அதை எங்களுக்கு தருவீராக. இந்த செய்தியை கேட்கிறவர்கள் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ போராட்டம் என்று புலம்பிக் கொண்டிருப்பார்களானால், எல்லா நெருக்கத்தையும் நீங்களாக்கி அவனை விடுவித்தார் என்று சொன்னப்பட்டதின்படி இவர்களுக்கும் அப்படி செய்வீராக, எங்களுக்கும் அப்படி செய்வீராக. தொடர்ந்து எங்களை நடத்தும்படி செபிக்கிறோம். ஆசீர்வதியும். புதிய வருடத்திற்குள் நுழைவதற்கு தேவையான கிருபைகளை தருவீராக. வருகிற வருடம் இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கு விசேஷ ஆசீர்வாதமாய் அமையட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள் தைரியமாயிருங்கள், பலமாயிருங்கள். ஆமேன்.